taking shots at the enemy. I'm gonna make it to the top, leave a legacy. If I got something to say, you better let me speak. Turn it up a new degree, bitch, you ain't seen anything. I pop off with the new rock, electronic, blow the sonic roof up. I'm too honest when I take a few shots. They're too toxic, need to take the noose off. You cannot save me, 'cause I don't need saving. It's everything I've been chasing, all here for the taking. Don't wanna test your luck with me, I think I've had enough disease. I'm sick of all the bad thoughts, people who are half-nots. You are not as tough as வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. எல்லாருமே அகைன் தியேட்டர்ல போய் படத்தை பார்த்து நிச்சயமா உங்களுடைய சப்போர்ட்டையும் எங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்ட்டு நம்புறோம். ட்ரெய்லரை பார்த்தாச்சு. அப்போ படம் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல த்ரில்லர் படமாக இருக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா நிச்சயமாக இயக்குனருக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டு அந்த இடத்துல நம்ம தெரிவிச்சே ஆகணும். ஸோ இந்த படத்துடைய டைரக்டர் பற்றி வந்து சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஒரு சில விஷயத்த மட்டும் இப்போ நான் சொல்லிடுறேன். முண்டாசுப்பட்டி, ராட்சசன், கட்டா குஸ்தி இந்த 3 படமும் பார்த்தீங்கன்னா வேற வேற படங்கள் வந்துட்டு இருக்கும்போது இந்த 3 படமும் வந்து ஒரு புதுவிதமான படமா அந்த சமயத்துல இருந்தது. முண்டாசுப்பட்டியா இருக்கட்டும், ராட்சசனா இருக்கட்டும், இப்போ அந்த கட்டா குஸ்தியா இருக்கட்டும், ஃபீமேல் லீடை வந்து வச்சிருந்தது. இந்த 3 படங்களையுமே வந்து மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது. இந்த படங்கள்ல கோ டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு லாந்தர் படத்துடைய டைரக்டர். அண்ட் இப்போ இந்த படத்தை வந்து இயக்கி அறிமுக இயக்குனரா வந்து அறிமுகமாயிருக்காரு நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. திரு சாஜி சலீம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். லாந்தர் மாதிரி ஒரு சிறந்த படத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக இந்த படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து கவர்மெண்ட் ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பிஸ்னஸை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளாகவே வந்து தமிழ் சினிமாவுக்கு வரணும், ப்ரொடியூசராக வந்து களமிறங்கணும்னு காத்துட்டே இருந்தாங்க. ஆனால் ஒரு நல்ல டீம் அமைஞ்சாதான் வர முடியும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி கடைசியாக லாந்தர் டீமோட சாஜி சலீம் அவர்களோட இணைந்து வந்து லான்ச் அவங்களும் ஆயிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ப்ரொடியூசர் திரு பத்ரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். எம் சினிமா ப்ரொடக்ஷன் திரு பத்ரி அவர்கள். அகைன் இந்த படத்துல ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரா இருக்கக்கூடிய திரு ஸ்ரீ விஷ்ணு அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக இந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர் திரு தேவா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக லாந்தர் படத்துடைய ஒளிப்பதிவாளர் திரு ஞான சௌந்தர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஸோ ஞான சௌந்தர் அவர்களுக்கு இது முதல் படம். ட்ரெய்லர் பாடல்களை பார்க்கும்போது நமக்கு அப்படி தெரிஞ்சிருக்காது. சிறப்பான ஒரு ஒர்க் வந்து சார் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இந்த படத்துடைய எடிட்டர் திரு பரத் விக்ரமன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ரீசெண்டாக குட் நைட் அப்படின்னு ஒரு படம் பார்த்தோம். ரீசெண்டாக வந்த படங்களே ரொம்ப நாள் ஓடின படம் அது. ஸோ அந்த படத்துலையும் சார் வந்து எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. திரு பரத் விக்ரமன் அவர்கள் மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிடலாம் அவருக்கு. அடுத்ததாக ஜாங்கோ படத்துடைய இயக்குனர் திரு கார்த்திகேயன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஸோ டீமை வந்து வாழ்த்துறதுக்காக ஒரு சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு. வெல்கம் சார்.
பாடல்களை இப்போ பார்த்தோம். ஒரு பாடலை உமாதேவியும் இன்னொரு பாடலை வந்து இன்னொருத்தரும் எழுதியிருக்காங்க. இன்னும் இருக்கக்கூடிய மற்ற 2 பாடல்களை வந்து தேவா எழுதியிருக்காரு. ஸோ இந்த படத்துல பாடலாசிரியராக ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய திரு தேவா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக நடிகர் பசுபதிராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த படத்துல ஒன் ஆஃப் த லீடா நடித்திருக்கக்கூடிய சஹானா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஸோ 2வது பாடல் பார்த்தோம். விஷ்ணு லிரிக்ஸ் எழுதியிருக்கக்கூடிய அனைவருக்கும் விளம்பர பத்திரிகையாளர் நிபுணர்களுக்கும் எங்களுடைய வரவேற்பை ஏற்று வந்த எங்களுடைய அண்ணன்கள் தம்பிகள் எல்லாத்துக்கும் வணக்கம். விழாவை சிறப்பிச்சு தரும் மாதிரி கேட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் டைரக்டர் பேசுவார். அதாவது ப்ரொடியூசருக்கு வந்து பேச்சுலாம் இல்லை, ஒன்லி வீச். படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறோம், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுக்குறோம், பட் எங்களை பேச மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்றது மட்டும் தான் அவங்களுடைய ரெக்வஸ்ட்டாக இருந்தது. சரி, இருந்தாலும் தேங்க்யூ சார் நீங்கள் பேசினதுக்கு. அண்ட் இப்போது நீங்கள் எல்லாருமே ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணம். முதல்ல நம்ம இசைத்தட்டை வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அண்ட் இந்த டீமை என்கரேஜ் பண்ண வந்திருக்கக்கூடிய அத்துணை இயக்குனர்கள் அண்ட் நம் அனைவரின் மரியாதைக்குரிய திரு பூச்சி முருகன் அவர்கள் லாந்தர் படத்துடைய இசைத்தட்டை வெளியிட மேடையில் இருக்கும் அனைத்து இயக்குனர்கள் மற்றும் படக்குழு இணைந்து பெற்றுக்கொள்வார்கள். ஒரு நிமிஷம் இருமா, ஒரு நிமிஷம். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் முண்டாஸ்பட்டி டீம்லேருந்து சலீமனா முதல்ல ஒரு இயக்குனர் அறிமுகத்தில் எங்களுக்கு சந்தோஷம். அதுவும் முண்டாஸ்பட்டி ரிலீஸ் ஆன ஜூன் 13 அதே நாளில் ஆடியோ லான்ச் வைக்கிறது, லாந்தர் படத்தோட ஆடியோ லான்ச் வைக்கிறது ரொம்ப சந்தோஷம். படத்தில் நடித்த விதார்த் சார் மற்றும் எம் சினிமா ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. லாந்தர் படத்துடைய ஆர்ட் டைரக்டர் திரு தேவா அவர்கள் பேசுவார்கள். வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். எனக்கு சாரோட 2வது படம். இந்த படம் நல்ல முறையில் வெற்றி அடையும் சொல்லி ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கலாம். ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறோம். இந்த படத்தில் எவ்வளோ இது இருந்தாலும் கரெக்டாக எங்களுக்கு வேலைக்கு ஃப்ரீடமாக கொடுத்து, எங்களை வேலையை அவ்வளோ ஃப்ரீடமாக ஆக்கி கொடுத்து, கரெக்ட் டயத்தில் ஷூட்டிங் முடித்து 21 நாளில் படத்தை முடித்து இன்றைக்கி வெளியே வந்திருக்கு. 21ஆம் தேதி படமும் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அடுத்ததாக லாந்தர் படத்துடைய எடிட்டர் திரு பரத் விக்ரமன் அவர்கள் பேசுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ சலீம் சார் ஃபார் ரோப்பிங் மீ இன் டு த ப்ராஜெக்ட். இது பயங்கர ஒரு பாசிட்டிவான டீமு. அண்ட் தேங்க்ஸ் டு பத்ரி சார், விஷ்ணு ப்ரோ, அண்ட் ஐ விஷ் ஆல் தி கேஸ்ட் அண்ட் க்ரூ ஹோல் சக்ஸஸ் ஃபார் திஸ் டீம். தேங்க்யூ. அடுத்ததா லாந்தர் படத்துடைய ஒளிப்பதிவாளர் திரு ஞான சௌந்தர் அவர்கள் பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நானும் டேரக்டர் ரொம்ப நாளாக இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சொல்லிட்டே இருப்பார் இந்த நாள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு ஆல்ரெடி விடியும் வரை காத்துன்னு ஒரு படம் பண்ணோம். அது இன்னும் கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குது. அது ஒரு 2வது லாந்தர் வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு ஏஆர்கே சரவணன். ஏன்னா அவரை பார்த்தா நான் ஃபஸ்ட்டு சினிமாக்குள்ள வரணும்னு நினச்சேன். இந்த இடத்துக்கு நான் வந்துருக்கேன். நீங்கள் பக்கத்தில் ரொம்ப சந்தோஷம். அப்போ முக்கியமாக இந்த இடத்துக்கு வந்து ஒருத்தருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். முதல்ல வந்து எங்கள் அம்மா அப்பா, அப்புறம் என் ஒய்ஃபு. ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானவர் வந்து சுப்ராஜன் ஒரு அண்ணா. ஏன்னா அவர் தான் வந்து டேரக்டர் எனக்கு இன்ட்ரோ பண்ணி விட்டார். ஸோ அவர் இல்லைன்னா இந்த இடத்துல இவருக்கு டேரக்டர் கொடுத்துருக்க மாட்டேன். இன்னும் கொஞ்சம் நாளாக இருப்பான். அப்புறம் எங்கள் டேரக்டருக்கு வந்து ரொம்ப பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பார் எங்கள் டேரக்டர்.
அவர் மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவான பர்சன் என்னோட சர்க்கிள் நான் இப்போதைக்கு பார்த்ததில்லை. ஸோ எது சொன்னாலும் ஓகே சந்தோஷ் பண்ணிக்கலாம், ஓகே சைன் பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நம்ம நிறைய ப்ராஜெக்ட் நிறையா பண்ணிகிட்டே இருப்போம், பெருசாக பண்ணுவோம். ஸோ 21 படம் ரிலீஸு கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் இந்த படம். தேங்க்யூ. சாரி கொஞ்சம் படம் சொல்ல மாட்டேன். வித்தார்த் சார் பற்றி சொல்லணும், அப்புறம் ப்ரொடியூசர் பற்றி சொல்லணும். இங்கே இருக்க கொஞ்சம் படபடப்பாக இருக்காங்க டைம்லாம். வித்தார்த் சார் வந்துட்டு அவர் ஷூட்டிங்கில் அடிக்கடி கேட்டே இருப்பார், ஏன்னா லோ லைட்டாக இருக்குது, நல்லா இருப்பேன் கேட்பார். ஒரு ப்ராமிஸ் சார் கண்டிப்பாக நீங்கள் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அழகாக இருப்பார், எப்போவுமே ஃப்ரேமில் அவர் பார்த்து என்ன சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அப்புறம் எங்கள் பத்ரி சார் அவர் வந்துட்டு நம்ம ஒன்று கேட்டோம்னா டபுளாக தான் பண்ணி தருவார் அவர். ஸோ அதனால் அவர்கிட்ட அதிகமாக சின்ன வார்த்தை தான் பேசுகிறேன். பட் இருந்தாலும் அவர் வரும்போதெல்லாம் பயங்கர ஜாலியாக இருப்பார், பாசிட்டிவாக இருக்கும். அவர் ப்ரொடியூசர் மாதிரியே இருக்க மாட்டார் ஷூட்டிங்கில் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பார் அவர். ஸோ தேங்க்யூ சார். அப்புறம் எம் சினிமாஸ் டீம் எல்லாருமே அவங்க வந்து ப்ரொடக்ஷன் டீம் தான் அப்படின்னு காய்க்க மாட்டாங்க, எல்லாரும் வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று மாதிரி இருப்போம். ஷூட்டிங்கே அப்படி தான் போகும். ஸோ 23 நாள் இந்த படம் முடிச்சதுக்கு ரீசனும் அதுதான். ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும், தேங்க்யூ. விபின், சஹானா, அப்புறம் ஸ்வேதா, ஸோ டீம் எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இப்போ தெரியுது எப்படி இந்த படத்தை வெறும் 23 நாள்லேயே வந்து முடிச்சிங்க அப்படின்ட்டு. வராங்க, டக்குன்னு பேசுகிறாங்க, போயிடுறாங்க, வந்து வேலையை முடிச்சுட்டு வந்து போயிடுறாங்க. நல்லா சுறுசுறுப்பான ஒரு டீமாக இருக்கீங்க. ஸோ இப்படிப்பட்ட லாந்தர் படத்துடைய டீமை என்கரேஜ் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு இயக்குனர் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. அயலான் படத்துடைய டைரக்டர் திரு ரவிக்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஒரு பாடல் உமாதேவியும் இன்னொரு பாடல்கள் வந்து விஷ்ணுவும் பண்ணியிருந்தாங்க. படத்தில் இருக்கக்கூடிய மற்ற 2 பாடல்களை வந்து தேவா அழகான வரிகள் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ லிரிசிஸ்ட் தேவா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் அம்மா இங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அம்மா மேலே வரீங்களா? கேஜிஎஃப்போட ராக்கி பாய் அம்மா பார்த்துருக்கீங்களே, என்னன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க, வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்படிதான் எங்கள் அம்மா. மேலே வாங்க. ரொம்ப நன்றி. லாந்தர் இரவின் அடையாளம். எனக்கும் என் நண்பன் பிரவீன் 2 பேருக்குமே வந்து பெரிய அடையாளமாகவே இருக்க போகுது இந்த படம். இயக்குனர் சாஜி சலீம் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. விதார்த்தனா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? இல்லைங்களா? குரம்பொம்மை ஷூட்டிங் கிண்டி பட்ரோடில் நடந்துட்டு இருந்துச்சு. நான் +2 படிச்சுட்டு இருந்தேன். அவர் யூனிஃபார்மில் இருந்தார், நானும் ஒரு ஸ்கூல் யூனிஃபார்மில் இருந்தேன். முதல்ல நான் பாட்டு எழுத வாய்ப்பு கேட்டேன். முதல் நடிக்கிற அவர் தான். அவர் படத்துலேயே அறிவுமாறுது எனக்கு கூடுதல் சந்தோஷம். அங்கேருந்து நித்தில நான் அங்கே போய் டேரக்டர் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பிவிட்டார். அவருக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருந்தார். நான் நின்று மானிட்டரையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்கி ராஜான்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்தாங்க. 9 வருஷமாக அவளை ஃபாலோ பண்ணுறேன். இப்போவும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நேற்று கூட ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன், ரிப்ளை எதுவுமே இல்லை. ஸோ விதார்த் சாருக்கு ரொம்ப நன்றி. படக்குழு அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நானும் பிரவீனும் நிறைய பாட்டு பண்ணியிருக்கோம். இன்னும் நீங்கள் நிறைய பாடல் கேட்க போகிறீங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் அப்பா இயற்கையானதுக்கப்புறம் எங்கள் அம்மா 14 வருஷமாக ஃபீனிக்ஸில் உள்ள தியேட்டரில் ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்த்தவங்க. இப்போ அவங்களுடைய பையன் நான் திரையில் நிற்கும் போது பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்களுக்கு இதோட என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். என் பேராசிரியர் ஜாஃபர் சார் வந்திருக்காரு. ரொம்ப நன்றி சார். என் பேராசிரியர் வந்திருக்காரு சார். ஏன் சரி இல்லைங்க, நீங்கள் முக்கியமாக அடையாளப்படணும்ல. என்னுடைய தமிழ்துறை பேராசிரியர் பொதுக்கல்லூரியில், மேலும் வந்து என்னுடைய கவிஞர் பேராசிரியர்
முனைவர் பேராசிரியர் ராஜாகணி அவர்கள் தான் எனக்கு மிக மிக ஊண்டுதலாக இருந்தவர். தமுக கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர். கவிஞர் அரிமதி அவர்கள், கவிஞர் அருண்பாரதி அவர்கள், கவிஞர் இசாக் அவர்கள், இவர்களுடைய படிப்பு உலகத்தில் தான் நான் வளர்ந்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. இவெல்லாம் வருவானா யோசிச்சவங்க வந்துட்டேன்னு நினைக்கிறேம்மா. தெரியுதா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சாஜி சைமண்ண ரொம்ப நன்றி. எனக்கு சினிமா பெரிய கதவு மாதிரி இருந்துச்சு. 9 வருஷமாக இருந்தோம். அப்புறம் ராட்சசன் முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு அது பழக்கம். ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு படத்தையே எழுத வேண்டியது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த படத்தை 2 பாட்டு கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த 2 பாட்டு ரிலீஸ் பண்ணுவாரான்னு தெரியல, சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு. படத்தில் முக்கியமான பாட்டுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவர் கேட்ட அந்த பாட்டுடைய சூழல் கதையோட ஒன்றி போகணும் அப்படின்னு சொன்னார். கதையை கேட்டுட்டு கதையவே பாட்டாக மாற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாட்டு ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. படம் வந்ததுக்கப்புறம் தான் பாட்டு ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சாஜி சலீமண்ணா, நீங்கள் பண்ண உதவியை, இந்த பெரிய விஷயத்தை நான் வாழ்க்கை மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி, சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அதாவது உங்கள் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவங்களெல்லாம் இங்கே நீங்கள் அடையாளப்படுத்துனீங்க. தமிழ் சினிமா உங்களுக்கு ஒரு பெரிய அடையாளத்தை நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்ட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததாக நடிகர் திரு பசுபதி ராஜ் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். திரையரங்கிற்கு படத்தை பார்த்து ஆதரவு அளிக்கும் பொதுமக்களுக்கும் அவர்களிடத்திலே இந்த படத்தை பற்றிய செய்திகளை கொண்டு சென்று ஒரு சிறந்த படத்தை வெற்றிகரமாக ஒரு தயாரிப்பாளருக்கு ஆதரவாக துணை நிற்கின்ற ஊடகவியல் பத்திரிகை அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நான் வேகமாக வந்தேன், ஆனால் என்ன பேசுறதுன்னு தெரியல, கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது, மன்னிக்கணும். நான் ஒரு கோரிக்கையை வச்சேன். இந்த படத்துடைய ப்ரொடியூசர் பத்ரி சார் ரொம்ப யதார்த்தமானவர். எம் சினிமா கம்பெனி, இது ஏவிஎம் மாதிரி பெரிய நிறுவனமாக வரும். ரொம்ப ஏவிஎம் சரவணன் சார் மாதிரியே ரொம்ப தன்னடக்கமாக, ஒரு யதார்த்தவாதியாக, ஒரு தொழிலாளி போல ஓரமாக நிற்கிறார். எங்கே பார்த்தோம் அவருடைய ஒரு ஆர்ப்பாட்டமான ஒரு அலட்டலான ஒரு ஒரு நடவடிக்கையை அவர்கிட்ட இருந்து பார்க்கவே முடியாது. ஸோ அந்த தன்னடத்துக்காகவே ஒரு கோரிக்கையை நான் வச்சேன் தைரியமாக. சார், லாந்தர்ன்ற படம், லாந்தர் இருளை நீக்கி ஒளி வீசுவதற்காக லாந்தர் போன்று இந்த மண்ணின் மீது தூக்கி வீசுகின்ற நெகிழி பைகளை தவிர்த்து ஒழிப்பதற்காக துணி பைகள் வர வேண்டும். அந்த துணி பைகளில் லாந்தர் படத்தை அச்சிட்டு அனைவருக்கும் தர வேண்டும். எப்படி ஒருதலை ராகம் படத்துக்கு கவுண்டரில் டிக்கெட் கொடுக்குறப்போ ரோஜாப்பூ கொடுத்தாங்களோ, அதே போல் லாந்தர் படத்துக்கு வர்றவங்களுக்கெல்லாம் துணிப்பையை கொடுக்கணும். அந்த துணிப்பையில் காய்கறி விதைகளும் கீரை விதைகளும் ஒரு பேப்பர் கவரில் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சேன். நல்லா இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட்டார். உடனே சொல்லியிருந்தேன், ஒரு லட்சம் பைக்கு நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காகவே, இந்த ஒரு இயற்கை நேசிக்கும் ஒரு கோரிக்கையை நான் வைத்ததற்காக, அவர் ஒப்புதல் அளித்ததற்காக இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரபஞ்சத்தை வேண்டிக் கொள்கிறேன். அதே போல் எனக்கு இன்னொரு மனசுக்கு ரொம்ப நெகிழ்வான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ கூட நம்ம அயலார் ரவிக்குமார் சார் வந்திருக்காரு. முண்டாசுப்பட்டி டீமில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. சரவணன் சார் என்னை செலக்ட் பண்ணுவார், அர்ஜுன் சார் சூதுகோவம் 2 பண்ணவர், அவர் தான் என்னை ஆடிஷன் பண்ணார் ஹேண்டிகேமில். அப்புறம் கார்த்திக் சார், அப்புறம் எஸ்பி கார்த்திக், சுரேஷ். முண்டாசுப்பட்டி இன்னொரு முண்டாசுப்பட்டி 2 மாதிரி எனக்கு இந்த இடம், இந்த நிகழ்வு எனக்கு இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி முண்டாசுப்பட்டி, அப்புறம் மரகத நாணயம், அயலான், இந்த மாதிரி ஒரு வெற்றி வரிசையில் இந்த லாந்தர் நிச்சயம் இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க பாரதம். துணிப்பைகளை மட்டுமே பயன்படுத்தி நெகிழி பைகளை தவிர்த்து ஒழித்து வாழுங்கள். திருமண நாளுக்கும் பிறந்த நாளுக்கும் கேக்குகளை விட்டாமல் மரக்கன்றுகளை நடவு செய்து இயற்கையை நாம் அரவணைத்து வாழ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காரணம், ஒரு குரங்கு வீடியோ பார்த்து, குரங்கு கேரி பேக்கை பசிக்கு சாப்பிடுதுங்க, பார்த்து தான் அழுதுட்டேன். நான் ஃபேஸ்புக்கில் போட்டேன். நம்ம போடுற இந்த மண்ணில் போடுற இந்த பிளாஸ்டிக் குப்பையினால ஆடு மாடு ஏனை குரங்கு நாய் நரி எல்லாம் செத்து போகுது.
ஒவ்வொன்று உயிரினத்தின் சுயற்சி வாழ்க்கையில் தான் நம்மளுடைய மனிதர்களுடைய வாழ்க்கையும் இருக்கு. நீராதாரத்தை கெடுக்கிறாங்க, மண்ணை கெடுக்கிறாங்க, மலையை வெட்டி விற்கிறாங்க. ரொம்ப கொடுமையாக போயிட்டு இருக்கு இந்த உலகம். அதனால் இயற்கையை எல்லாரும் நேசித்து வாழணுன்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சாஜி சலிமன்னா முண்டாசுப்பட்டியிலேருந்து ட்ராவல் ஆகிட்டுருங்க அவர்கிட்ட. அதனால் தொடர்ந்து அவருடைய நட்பு வட்டத்தில் உள்ளவர்களிடத்திலும் அவருடைய இயக்கத்திலும் நான் தொடர்ந்து நடித்து வருகிறேன். அந்த வகையில் அவருடைய இயக்கத்தில் நான் நடித்தது இது 2வது படம். வெளியாக போகின்ற முதல் படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக நடிகர்கள் சங்க துணைத் தலைவர் மற்றும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவர் திரு பூச்சி முருகன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன்.